ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் கிச்சன். இப்போ நம்ம ஒவ்வொரு பழமாக இன்றைக்கி அதில் உள்ள குணங்களை பற்றி பார்க்கலாம். ஓகேவா? அதில் சாப்பிட்றதுனால நமக்கு என்ன யூஸு அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு கொய்யாப்பழம் சாப்பிட கொடுங்க. கொய்யாப்பழம் சாப்பிடுவதனால உடல் வளர்ச்சி பெறுகிறது, எலும்புகள் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்புறமேலு வயிற்றில் ஏதாச்சும் புண்ணு இருந்துச்சுன்னா அதை குணப்படுத்துகிற ஒரு விஷயம் கொய்யாப்பழத்துக்கு இருக்குது. அதனால் கொய்யாப்பழத்தை எல்லாருமே விரும்பி சாப்பிடுங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெற்றிலையை பற்றி நமக்கு தெரியும். வெற்றிலை நம்ம பாட்டி காலத்துலேருந்து வெற்றிலை எல்லாருமே போட்டுட்ருக்காங்க. இப்போ நம்ம பாட்டிலாம் வெற்றிலை நிறையா போடுவாங்க, உங்களுக்கே தெரியும். அதில் உள்ள மருத்துவ குணங்கள் இப்போ இருக்கிறவங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறது சந்தேகமான ஒரு விஷயந்தான். இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வெற்றிலையோட பயன் என்ன அப்படின்னா, வெற்றிலையை மென்று சாப்பிடுவதனால மலச்சிக்கல்லாம் ஏற்படாது. அப்புறமேலு நல்ல பசி எடுக்கும். அப்புறமேலு வாய்ப்புண் நீங்கும். விஷக்கடியால் ஏற்பட்ட பாதிப்பை முற்றிலுமாக நீக்கும் தன்மை வெற்றிலைக்கு உண்டு. வெற்றிலை சாறு 5 மில்லியுடன் இஞ்சி சாறு 5 மில்லியுடன் கலந்து தினமும் காலை வேளையில் வெறும் வயிற்றில் குடித்து வந்தால் நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் வராது அப்படிங்கிறதுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம பாட்டிலாம் வெற்றிலை மெயினாக எடுத்துக்கிட்டே இருந்தாங்க போல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது பார்க்கலாம். இப்போ நிறைய பேர் வீட்டில் பால் பாத்திரம் வச்சுருப்போம். பாலுக்குன்னு தனியாக பாத்திரம் வச்சுருப்போம். அதில் ஒரு சமயம் பால் ஊற்றி நம்ம காய்ச்சும் போது கெட்டு போயிடும். அதெல்லாம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, பால் வைக்கும் பாத்திரம் எப்பொழுதும் சுத்தமாக இருக்க வேண்டும். அப்போது தான் பால் கெடாமல் இருக்கும். பாலுடன் 2 நெல்மணிகளை போட்டு வைத்தால் காலையில் கறந்த பால் இரவு வரை கெடாமல் இருக்கும். இப்போ ஒரு சமயம் நம்ம அவசரத்தில் பாலை காய்ச்சாமலை கூட நம்ம வச்சுருப்போம். நம்ம ஒரு கிண்ணத்தில் ஊற்றி ஃப்ரிட்ஜுக்குள்ளார வச்சுருப்போம். அப்படி இருக்கும்போது 2-3 நெல் மணிகளை போட்டு அதில் வச்சோம் அப்படின்னா பால் கெட்டு போகாமல் இருக்கும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பப்பாளி பற்றி பார்க்கலாம். பப்பாளி எவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்கிறேன். கல்லீரல் வீக்கத்தை குறைக்கும் பப்பாளி. ஓகேவா? குழந்தைங்களுக்கு கொடுத்து வந்தால் உடல் வளர்ச்சி விரைவாக இருக்கும். அப்புறமேலு எலும்பு வளர்ச்சி, பல் உற்பத்தி ஏற்படும். கல்லீரல் வீக்கத்தை குறைக்க உதவுகிறது. இப்போ நரம்பு தளர்ச்சி நோய் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம பப்பாளி கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே பப்பாளி கிடைக்கிது. அதை கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னா பப்பாளி தான். அது பப்பாளியை நம்ம நிறைய சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னாவே உடல் நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும். உடல் வளர்ச்சிக்கும் ஏற்ற ஒரு உணவு. பப்பாளியை காயை ஒரு கன்சீவான லேடிஸ் சாப்பிட்டோம் அப்படின்னா பால் நல்லா சுரக்கும். பப்பாளி இலையை அரைத்து கட்டி மேல் தடவி தடவணும்னு வச்சுக்கோங்களேன். கட்டி உடையும். சட்டுன்னு உடைஞ்சி அதில் உள்ள சீல்லாம் எடுத்துகிட்டு சீக்கிரம் புண்ணு ஆறுறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. அப்புறமேலு என்னது, நம்ம மாங்காய் பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி. இப்போ தேங்காயை நம்ம தட்டி காதர்களை தட்டி பார்த்து தான் நம்ம வாங்குவோம். அதே மாதிரியே மாங்காவையும் நல்லா தட்டி பார்த்து வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். அது சத்தம் வரணும். உள்ளே ஒரு சமயம் கொட்டை ஆடுறது மாதிரி சத்தம் வரும். அது மாதிரி இருந்தால் தான் நல்ல மாங்காய், முத்தின மாங்காய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெல்லிக்காய் பற்றி பார்க்கலாம். நெல்லிக்காயோட மருத்துவ குணங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். முடி வளர்ச்சிக்கு ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். அப்புறமேல் கண் பார்வைக்கு சூப்பரான ஒரு விஷயம். அடுத்தது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நம்மளே எளிமையாக அதாவது அழகாக வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம நெல்லிக்காய்க்கு உண்டு. இப்போ இதில் வீட்டு குறிப்பு என்ன அப்படின்னா, நெல்லிக்காயை மிக்சியில் அரைத்து வடிகட்டி 1.5 லிட்டர் தண்ணீரில் கலந்து வைத்துக்கொண்டு சம்மரில் தாகம் எடுக்கும்போது குடித்தால் உடல் அசதி நீங்கும். ஓகேங்களா? அதான் சொல்கிறாங்க. உடல் அசதி நீங்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா,
சம்மர்லலாம் வந்து தாகம் எடுக்கும்போது நெல்லிக்காயை அரைச்சி வடிகட்டி கொஞ்சம் வச்சுக்கிட்டு நீங்கள் குடிச்சு வந்தீங்க அப்படின்னா அந்த உடல் வறட்சியை ஏற்படுறது, நாக்கு வளர்ச்சி ஏற்படுறது, அதெல்லாம் வந்து நீங்கும். அதான் சொல்கிறாங்க. ஓகேவா?